ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களுக்கு நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு. சொந்த ராசியும் சொந்த லக்கணமும் 7 கிரகங்களுக்கு உண்டு. மற்ற 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அவங்கவங்க பிறந்த நட்சத்திர அடிப்படையில் நட்சத்திராதிபதி 27 நட்சத்திரங்களுக்கும் 9 கிரகங்கள் நட்சத்திராதிபதியாக வருவாங்க. 12 ராசி கட்டங்களில் அவங்கவங்க பிறந்த லக்கண அடிப்படையில் ஒரு வீடு கும்பிட்டு வணங்கக்கூடிய பாவக கிரக காரக உறவாக இருக்கிறது. அந்த வீட்டு கிரக பாவக காரக உறவை நாம் ஏறி மிதிச்சோம்னா அந்த உறவுகளிடம் நாம் சண்டை கட்டுறது, அந்த உறவுகள் மனம் நொந்து அவங்கள நாம் கஷ்டப்படுத்துறது, அவங்க வேதனைப்பட்டு வீட்டை விட்டு ஓடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாம் கும்பிட்டு வணங்கக்கூடிய அந்த பாவக கிரக காரக உறவை கஷ்டப்படுத்தணும்னா நம்முடைய வம்சம் அழியும். இது யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பதிவு தான். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களில் சூரியன் காலை உதயம் முதல் மறுநாள் காலை உதயம் வரை பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இந்த 12 ராசி கட்டங்கள் லக்கணமாக செயல்படும். சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நேர கால அடிப்படையில் அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழும். அந்த லக்னம் உங்களுக்கு உடலாகவும் அந்த லக்னாதிபதி உங்களுக்கு உடலாகவும் உயிராகவும் செயல்படுவார். உடல் காரகனாக சந்திர பகவான் இருக்கிறார். சந்திரனும் லக்னாதிபதியும் ஒருவருக்கு தலை முதல் பாதம் வரை உடலாக செயல்படுவாங்க. அவங்கவங்க பிறந்த லக்கண அதிபதியும் லக்கணத்தையும் நாம் நினைக்கலாம், நினைக்காமல் போகலாம். ஏன்னா லக்கணமும் லக்கணாதிபதியும் நம்முடைய உடலை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளாததும் நம்முடைய கடமை. நன்றாக சாப்பிட்டு நல்லா ருசியாக உணவுகள் நன்றாக சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அவங்கவுங்க கடமை. அதை விட்டுட்டு மது மாமிசம் இந்த உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்வது, ஆயிலை குறைத்து கொள்வதும் அவங்கவுங்களுடைய பிரியம். இதை யாராலும் அவங்கவுங்க பிறந்த லக்கண அடிப்படையில் பிறவி குணத்தை கடவுளே சொன்னாலும் அந்த பிறவி குணத்தை யாராலும் மாற்றிக்க முடியாது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திர வழியில் அந்த பிறவி குணம் என்பது கடைசியில் காடு போகும் வரை அந்த பிறவி குணம் தான் வேலை செய்யும். நம்முடைய உடலை நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வைத்து கொள்வதும் அல்லது கெட்ட உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய உடலை கெடுத்து அற்பாயுளோடு குறைந்த வருடத்தில் மரணம் அடைவதும் அவங்களுடைய பிரியம். கடகம் தனுசு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். கடக லக்னம் கடக ராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி. இந்த லக்ன ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் கும்பிட்டு வணங்கக்கூடிய பாவக கிரக காரக உறவு எது? உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீங்கள் கும்பிட்டு வணங்கக்கூடிய கிரகமாக வருகிறார். கடகம் தனுசு ராசிக்கும் லக்னத்திற்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். கடக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த செவ்வாயுடைய காரக உறவை நீங்கள் ஏறி மிதிச்சிங்கன்னா உங்களுடைய வம்சம் அழியும். செவ்வாய் பகவானுடைய காரகம் என்ன அப்படின்னா சகோதரம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், மனைவியின்
சகோதரர்கள், மனைவியோட பிறந்தவர்கள், அதாவது மச்சனன்கள், பாட்டி வழியில், அம்மா வழியில், மனைவி வழியில் வரதட்சணையாக கொடுக்கக்கூடிய சொத்துக்கள், அல்லது புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய சொத்து. செவ்வாய் பகவான் அப்படின்னாலே கோபம், அவசரத்தனம், மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசுவது, ரோசம், பிடிவாதம் கூடுதலாக இருப்பது. கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய வம்சத்தில், பரம்பரையில் பெண் குறையும் மண் குறையும் உங்கள் பரம்பரையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை உங்களால் தீர்க்க முடியாது. இப்போ கடக லக்னம், கடகராசியாக இருந்தாலும் சரி, தனுசு லக்னம், தனுசு ராசியாக இருந்தாலும் சரி, பாட்டியோ அம்மாவோ பார்த்திங்கன்னா விதவையாகி பல ஆண்டு காலம் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த தனுசு ராசி, தனுசு லக்னம், கடகராசி, கடக லக்ன அன்பர்களுடைய குடும்பத்தில் பெண்கள் துர்மரணம் அடையக்கூடிய அமைப்பு கூடுதலாக இருக்கும். வாழ வேண்டிய வயசில், வாலிபத்தில் பெண்கள் துர்மரணம் அடைந்து விடுவார்கள். கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு வணங்கக்கூடிய கிரகமாக இருக்கும்போது சுய ஜாதகத்தில் பார்த்தாலே தெரியும். அதாவது செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னால, செவ்வாய் தோஷம் அப்படின்னா லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பவர்களை பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் நடக்காது. பல இடங்களில் பல வருடங்கள் பார்த்தாலும் வரன் செட் ஆகாது. காலம் கடந்து வயது கடந்து திருமணம் செய்தாலும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு செட் ஆகாது. அது மாதிரி செவ்வாய் தோஷம் அந்தளவுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிக்கிறது. செவ்வாய் அப்படின்னாலே மங்கள தோஷத்தை ஏற்படுத்துவது. அதாவது குடும்பத்தில் வாளா வெட்டியாக பெண்கள் வாழ்வது, பெண்ணுடைய மனக்குறை இந்த லக்ன ராசியில் பிறந்த குடும்பத்தில் கூடுதலாகவே இருக்கும். செவ்வாய் கிரகத்துடைய காரக உறவை கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசி அன்பர்கள் ஏறி மிதிக்காமல் பார்த்துக்கணும். அதில் முக்கியமாக பார்க்கும்போது குடும்ப பெண்கள், அதாவது பாட்டியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம். கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குடும்ப பெண்களை நீங்கள் ஏறி மிதிக்காமல் பார்த்துக்கணும். குடும்ப பெண்களை நீங்கள் அள வைப்பது, கொடுமைப்படுத்துறது, மனைவியாக இருந்தால் போய் மச்சன்களிடம், மாமனாரிடம் போய் வரதட்சணை வாங்கிட்டு கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டும். கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் என்பது கொஞ்சம் காலம் கடந்து வயது கடந்து தான் திருமணம் நடக்கும். இந்த கடக லக்னம், கடகராசியில் பிறந்தவர்களும், தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களும் நீங்கள் பார்த்திங்கன்னா வயசாகுது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தையே மாற்றி எழுதுவீங்க. ஒரு 5 வயசு குறைச்சி போடலாம், அல்லது ஜாதக கடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையே மாற்றி எழுதக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. இந்த ஜாதகத்தை மாற்றி எழுதி திருமணம் செய்யும்போது, அல்லது உங்கள் ராசி லக்னத்தை, உங்கள் நட்சத்திரத்தை மறைத்து நீங்கள் திருமணம் செய்யும்போது, நீங்கள் வரன் எடுக்கக்கூடிய இடத்தில் முதல் திருமணமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வரன் எடுக்கக்கூடிய இடத்தில் முதல் திருமணமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் போய் கால் வச்ச உடனே அந்த குடும்பம் அழிகிறது. அவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாமல் மச்சனன்களுடைய வம்சம் அழிகிறது. இது கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யும்போது இரண்டாவது தேவையாக உங்கள் ஜாதகத்தை, பிறப்பு ஜாதகத்தை வயசு குறைச்சா போட்டு எழுதுறது, அல்லது கிரகங்களை மாற்றி எழுதுறது, இதெல்லாம் தனுசு லக்னம், தனுசு ராசி, கடக லக்னம், கடகராசியில் பிறந்தவர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் போய் கால் வச்சோடனே உங்களுடைய மச்சனன்கள் குடும்பம் அழிவதை காண முடிகிறது. அதனால தான் பெரும்பாலும் இந்த தனுசு லக்னம், தனுசு ராசி, கடக லக்னம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கு
பெண்கள் சொத்து தாராளமாக உங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது கிராமப்புறங்களில் அனாமுத்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் சொத்துக்களை அனுபவித்து கொண்டு, பாட்டி சொத்தாக இருக்கலாம், அம்மா சொத்தாக இருக்கலாம், மனைவி வழியில் சொத்துக்களாக இருக்கலாம். பெண்கள் சொத்துக்களை அனுபவித்து கொண்டு அந்த பெண்களையே, பாட்டியே, அம்மாவையே, மனைவியே கொடுமைப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த தனுசு லக்னம், தனுசு ராசி, கடக லக்னம், கடகராசி என்பளுக்கு உண்டு. உங்களுடைய குடும்ப பெண்களை ஏறி மிதிச்சிங்கன்னா உங்களுடைய வம்சத்தில், உங்களுடைய பரம்பரையில் பெண் குறையும் உண்டு, மண் குறையும் உங்கள் பரம்பரையில் தொடரும். நீங்கள் அதாவது அம்மா சொத்துலேயோ, பாட்டி சொத்துலேயோ, மனைவி சொத்துலேயோ நீங்கள் அவங்களுடைய சொத்துக்களை ஆண்டு அனுபவித்து கொண்டு அந்த சொத்துக்கு அருகில் இருப்பவர்களிடம் சண்டைக்கு போகிறது, அவங்களோட நோண்டிக்கிட்டே இருக்கிறது. அதனால் கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் மனநொந்தா உங்களுடைய பரம்பரை வம்சம் அழியும். இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். தனுசு ராசி, தனுசு லக்னம், கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் ஏரி ஓரம், மலை ஓரம், ஆற்று ஓரம், இப்படி புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டி குடியிருப்பது, அல்லது இரண்டாவது மாடி அடியில் நிலம் இல்லாமல் இரண்டாவது மாடி வாங்கி குடியிருப்பது, இந்த மாதிரியான அமைப்பு பெரும்பாலும் கடக லக்னம், தனுசு லக்னம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. புறம்போக்கு சொத்தில் இருந்துக்கிட்டு, புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்துக்கிட்டு அங்கே உங்களுடைய அதிகாரங்களை காட்டுவது, செவ்வாயுடைய காரகங்களை நீங்கள் கும்பிட வேண்டும். புறம்போக்கு சொத்தில் இருந்தாலும் சரி, அம்மாவுடைய சொத்துக்களில் இருந்தாலும் சரி, அதை அனாவசியமாக நினைக்காமல் நீங்கள் அதிகாரமாக பக்கத்தில் இருப்பவர்களை அதிகாரம் செய்யாமல் கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இருப்பது நல்லது. தனுசு லக்னம், தனுசு ராசி, கடக லக்னம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் உங்களுடைய குடும்ப வம்சாவளிகள் பார்த்திங்கன்னா, ஒரு மலை இருந்துச்சுன்னா மலை மேலே போய் கோயில் கட்டிக்கிறது, அல்லது மலை மேல் குலதெய்வம் வழிபாடு செய்வது, குலதெய்வம் கோயில் கட்டுறது, இந்த மாதிரி புறம்போக்கு இடப்பாத்தியம் கடகராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும், தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் புறம்போக்கு என்பது புறம்போக்கு நிலம் என்பது உங்களுக்கு உண்டு. அதாவது செவ்வாயுடைய காரகம் அப்படின்னாலே புறம்போக்கு, அந்த புறம்போக்கு நிலத்தில் இருந்துக்கிட்டு மற்றவர்களை அதிகாரம் செய்வது, அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் வரக்கூடிய சொத்துக்களை நீங்கள் ஆண்டு அனுபவித்து கொண்டு அவங்களையே கொடுமைப்படுத்துறது. அதனால் உங்களுக்கு பரம்பரையில் பெண் குறையும், மண் குறையும் கடகராசி, கடகலக்ன நண்பர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பகவானுடைய காரக உறவை கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசி நண்பர்கள் ஏறி மிதிக்காமல் பார்த்து கொள்ளுங்க. அதாவது குடும்ப பெண்களை, மனைவியின் உடன் பிறந்தவர்களை நீங்கள் ஏறி மிதிக்காமல், அவங்கள கொடுமைப்படுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல் பார்த்து கொண்டாலே கடகராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும், தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் உங்களுடைய வம்சத்தில் எதிர்காலத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். செவ்வாய் பகவானுடைய காரக உறவை நீங்கள் கும்பிட்டு வணங்க வேண்டும். அது உங்களுடைய சொத்துக்கள், அம்மா வழியில், பாட்டி வழியில், மனைவி வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி, கடக லக்னம், தனுசு ராசி, தனுசு லக்ன நண்பர்கள் அந்த சொத்துக்களையும் அந்த உறவுகளையும் நீங்கள் கும்பிட்டு வணங்க வேண்டும். அதை ஏறி மிதிக்கக்கூடாது. கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் பெண்களுக்கு பிரச்சனை உண்டு. அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்கள் ஒற்றுமை இல்லாமல் தான் இருப்பாங்க. தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவோடு தான், பங்காளியே இல்லை, பங்காளியை விட்டுட்டு அப்பா காலத்திலே வந்துட்டாங்க, தாத்தா காலத்திலே வந்துட்டாங்க அப்படின்னு பூரிய சொத்துக்களை விட்டுட்டு வேறிடம் குடிபெயர்ந்தவர்கள் தான் பெரும்பாலும் இந்த கடக லக்னம், கடகராசி, தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் குடும்ப பெண்களையும் கடகம், தனுசு லக்ன ராசியில் பிறந்தவர்கள் ஏறி மிதிக்காமல், நீங்கள் கோவப்படாமல்
அவசரப்பட்டு பேசாமல் தனுசு லக்னம் தனுசு ராசி, கடக லக்னம் கடகராசி என்பவர்கள் பார்த்து கொண்டாலே செவ்வாயுடைய காரகம் உங்களுக்கு பலன் தரும். செவ்வாய் பகவானுடைய காரக உறவை நீங்கள் கும்பிட்டு வணங்க வேண்டும். அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் தியானம் பண்ணுவது, உடற்பயிற்சி செய்வது, அதிகம் பேசாமல் அமைதியாக இருப்பது, கடக லக்னம் கடகராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய இந்த ஆத்திரம், அவசரம், கோபம், பிடிவாதம், இந்த ரோசம் செவ்வாயுடைய காரகம் உங்களுக்கு குறையும். கோபம் குறைஞ்சாலே செவ்வாயுடைய காரக உறவை நீங்கள் மதித்து கும்பிட்டு அவங்கள சந்தோஷமாக வைத்திருப்பீர்கள். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.